ராசாத்தி, ராசாத்தி, என்ன அத்த? உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு என்ன அத்த, நான் நல்லாதான் இருக்கேன். உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராசாத்தி. அத்த, எனக்கு ஒன்னும் ஆகாது அத்த. நீங்க எதுக்கு தேவையில்லாம கண் கலங்கிட்டு இருக்கீங்க? நீங்க அழுதா எனக்கும் அழுக வரும், அழாதீங்க. சரி சரி, நான் அழல. ஆனா நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும். என்ன அத்த சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அதெல்லாம் கேட்காத, நீ இங்கேயே இரு. என்ன அத்த ஆச்சு? அக்கா உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்களா? உன் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இங்க பாரு, அவங்க வந்து உன்கிட்ட என்ன சொன்னாலும் அமைதியா இரு. ஏதாவது பேசினா கூட நீ எதிர்த்து பேசாத. அதையும் மீறி ஏதாவது பேச சொல்லி கேட்டா மௌன விரதம்னு சொல்லிடு. அத்த, நான் என்ன அத்த பண்ணேன்? அக்கா ஹாஸ்பிட்டல்ல நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன அத்த பண்ண முடியும்? எல்லாம் எங்க அண்ணியால வந்தது. அவங்க மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இப்ப இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. அது முடிஞ்சு போச்சு ராசாத்தி, அத பத்தி பேச வேண்டாம். இப்ப நமக்கு பிரச்சனை நடக்க கூடாது. அக்கா உன்னை எதுவும் பண்ணிடக்கூடாது. இங்க பாரு, நீ ஏதாவது பண்ணாதான் அதை ஏன் பண்ணேன்னு சொல்லி உன்னை திட்டுவாங்க. அதனால நீ எதுவும் பண்ண வேண்டாம். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு பண்ணித்தரேன். நீ இந்த ரூமை விட்டு வராத, நீ இங்கேயே இரு. நான் இதுக்கு ரூம்குள்ளேயே இருக்கேன்னு கேட்டு பிரச்சனை பண்ணா? அப்படி கேட்டு பிரச்சனை பண்ணா நான் பாத்துக்கிறேன். என்னது கடவுளே, பிரச்சனை எதுவும் ஆகக்கூடாது. மங்கை, 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 வந்துடா பாரு. மங்கை, எதுக்கு பாரு? வேணா பாரு, உட்காரு பாரு, வேணா. மங்கை எங்க இருக்க? நான் பாத்துக்கிறேனே, வாங்க வாங்க. மங்கை எங்க? அவ மேல ரூம்ல இருக்கா. அப்ப மேல இருந்துகிட்டே நான் கூப்பிட்டு வரலையா? மங்கை, கீழே வர போறியா இல்லையா? அத்தை, போகாதீங்க அத்தை. ஒண்ணு ஆகாது ராசாத்தி, என்னதானே கூப்பிடுறாங்க. அப்படியே உன் மருமக ராசாத்தையும் கூட்டிட்டு வா. அண்ணி, ராசாத்தி எதுக்கு நீ? என்ன தம்பி கேள்வி கேக்குறீங்க? இல்ல, அது வந்து சும்மா அவ எதுக்குன்னு சும்மா தான் கேட்டேன். வர சொல்லுங்க. ஏ ராசாத்தி! அத்தை, நீ இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன். வேணாம் அத்தை, அப்புறம் இதுக்கு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அத்தை பயங்கர வெறியில இருக்காங்க. இன்னைக்கு ராசாத்தி தொலைஞ்சா. ஏ இனியா, எங்க உன் பொண்டாட்டி? மேலதான் இருக்கான்னு நினைக்கிறேன். ராசாத்தி, மங்கை ரெண்டு பேரும் கீழே வாங்க. சரி, நீ இரு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். இல்ல அத்தை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானும் வரேன். எதுக்கு ராசாத்தி வீணா பிரச்சனை? வாங்க அத்தை, போலாம். சரி வா. மரகதம், என்ன மரகதம்? ஒண்ணு இல்ல. மேல இருந்து வர இவ்வளவு நேரமா? ராசாத்தி, நீ என்ன பத்தி என்னடி சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையா அத்தை? ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொன்னியே, அதுக்கு கூட என் புருஷன் உன்னை பாராட்டினாரே.
என்ன சொன்ன பெரிய அத்தை? நான் உனக்கு அம்மாவாடி. சொல்லு, நான் உனக்கு அம்மாவா? அம்மா தானே அத்தை? இங்க வாடி. அத்தை இங்க வா. என் தங்கம்டி நீ. நான் உனக்கு அம்மா தாண்டி. இது கனவா நிஜமா? அக்கா, என்ன நீ மட்டும்தான் இவள பொண்ணு மாதிரி பாப்பியா? நான் பார்க்க கூடாதா? இனிய எனக்கு புள்ளனா ராசாத்தி எனக்கு பொண்ணுதான். நாங்கெல்லாம் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம் நீ. ஆமா மரகதா. அப்போ எல்லாரும் என்ன கொடுமைக்காரி நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நீ. இது மட்டும் இல்ல, இன்னொன்னும் பண்ண போறேன். அம்மனுக்கு ராசாத்தி பால் அபிஷேகம் பண்ண போறால, அத நான் முன்ன நின்னு நடத்த போறேன். என்ன இவ இப்படி ஆயிட்டா? ஒருவேளை ஏதாவது மாய மந்திரம் போட்டு ராசாத்தி வீட்டுல மாய்க்கிட்டாங்களோ, இல்ல போலீஸ் கேஸ்னு பயந்து நடிக்கிறாளா? ஒண்ணுமே புரியலையே. என்ன எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கா? நான் ராசாத்தியை எவ்வளவு திட்டி இருக்கேன், அடிச்சிருக்கேன். ஆனா ஒரே வார்த்தையில என்ன உச்சியில தூக்கி வச்சிட்டா. அவ மனசுல நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னு இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. இனி எல்லாம் ஏ ராசாத்திக்கு மட்டும்தான். வராத. அத்தை, என்ன அத்தை நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? டபுள் சைட் கோல் போடுறீங்க. உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா?
இல்ல அத்தை, நீங்க போய் இப்படி நான் என்ன பண்ண? இல்ல அந்த ராசாத்தி போய் பாலாபிஷேகம் பண்ண வைப்பேன்னு சொன்னீங்க. அப்படி பண்ணா அவ தான் அத்தை இந்த வீட்டுக்கு வாரிசை கொண்டு வருவா. வரட்டும் கண்மணி, அவளும் எனக்கு மருமக தானே. அவ எல்லார் முன்னாடியே வச்சு என்ன அம்மான்னு சொன்னான். நான் அவளுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேன், எத்தனை தடவை அசிங்கப்படுத்திருக்கேன். ஆனா அதையெல்லாம் அவ கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம என்ன அவ அம்மா மாதிரி பாத்திருக்கா. அப்படி இருக்கிற என் மகளுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல? எதனா செய்யணும்னா நல்லா சமைச்சு போடுங்க, அவ சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பா. சமைச்சும் போடுவேன். அவளுக்கு நடக்க போற எல்லா நல்ல காரியத்தையும் நான் முன்ன நின்னு நடத்தவும் செய்வேன். ஏன்னா இனி அவ ஏன் மக. அத்தை, நீங்க பயந்துட்டீங்களா? என்ன பயம்? நான் எதுக்கு யார பார்த்து பயப்படணும்? ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு உங்ககிட்ட நடந்துக்கிட்டதை பார்த்து நீங்க பயந்து போயிட்டீங்க. அதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. உங்களை அடிச்சு அவங்கள கண்டிப்பா பழி வாங்கலாம் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க அன்னைக்கு பதிலா ராசாத்திய வச்சு நம்ம பழி தீர்த்துக்குவோம். எனக்கும் அவங்க மேல கோபம் இருக்கு. என் அத்தையை அடிக்க நீங்க யாரு, எதுக்கு அடிச்சீங்கன்னு நான் ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பேசியிருப்பேன். ஆனா எல்லாரும் இருந்தாங்களா, நான் வேற சின்ன புள்ள, அதனாலதான் என்னால பேச முடியல. முதல்ல நீ கையெடு. சாரி அத்தை. நான் பயந்துதான் போயிட்டேன். கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன். ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன அம்மாவா பாக்குற என் மகளுக்கு எதுவும் பண்ண முடியல. இதுக்கு மேல என்ன பண்ண போறோன்னு பயந்து போனேன். அதனால இனி எல்லாமே எனக்கு ராசாத்தி தான். அவளுக்கு தான் நான் எல்லாமே பண்ண போறேன். இங்க பாரு கண்மணி, இனி நீயும் அவளை எதுவும் சொல்லவும் கூடாது, எதுவும் செய்யவும் கூடாது. அவ உனக்கு தங்கச்சி மாதிரி. அதனால அவளை நீயும் நல்லபடியா பாத்துக்கணும். மீறி ஏதாவது அவளுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்ச, இந்த மரகதத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். போ, இனி ராசாத்திக்கு எதிரா ஒரு சின்ன துரும்பு கூட அசையக்கூடாது. அத்தை, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நான் சொன்னா சொன்னதுதான். இனி நீ ராசாத்திக்கு எதிரா எந்த தப்பும் பண்ணாத, பண்ணவும் கூடாது. அத்தை, போ கண்மணி. இனி ராசாத்திய பத்தி தப்பு தப்பா எதையாவது பேசுறதையோ இல்ல செய்யறதையோ பார்த்தேன், அவ்வளவுதான். இல்ல அத்தை. இவளுக்கு என்ன, பொண்ணி அடிச்ச உடனே ஒரு மாதிரி ஆயிட்டா. ச்சே. இனியா, என்ன பிரியமா? ராசாத்தி வெள்ளிக்கிழமை பாலபிஷேகம் பண்ண போறா. அது வரைக்கும் நீ ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில போனா அசைவம் எதுவும் சாப்பிட்றாத. பாலாபிஷேகம் முடியற வரைக்கும் ரொம்ப சுத்த பத்தமா இருக்கணும். அப்பதான் நினைச்சது நடக்கும். இனி பழகுறவங்க கிட்டயும் கொஞ்சம் பார்த்து பழகு. நான் இதெல்லாம் பண்ணாம இருந்தாலும் அவளுக்கு எதுவும் ஆக போறதில்ல. குழந்தை பாக்கியம் கிடைக்க போறதில்ல. என்ன இனியா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஆனா நீங்க தான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க.
நம்ம அவகிட்ட வாங்கின சத்தியத்தை மறந்துட்டீங்க போல. இன்னும் 1 மாசத்துல அவ வீட்டை விட்டு போக போறா. அவளுக்கு எதுக்கு பால் அபிஷேகம்? வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இந்த பால் அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ண வேண்டான்னு முதல்ல அந்த பூஜையை நிறுத்துங்க. இங்க பாரு இனியா, நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் சொன்னதுதான். என்ன பெரியமா, நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? அவ எனக்கு மக மாதிரி இனியா. அவளுக்கு ஏதாவது நான் பண்ணணும். உனக்கு முன்னாடி தானே என்ன அம்மா மாதிரின்னு சொன்னா. இவ்ளோ நாளா அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டமேன்னு எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? பெரியமா, அப்ப எல்லாரையும் அப்படிதான் பெரியமா சொல்லுவா. ஏன் நானே அடிச்சு புடிச்ச வெளியே தள்ளினாலும் எல்லாரும் வந்து கேள்வி கேட்டா அவர் என் மாமா, அவர் என்ன வேணா பண்ணுவார்னு சொல்லுவா. அதுதான் அவ கேரக்டர். அவளை பத்தி நீ இவ்ளோ புரிஞ்சு வச்சிருந்தோம், அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு எப்படி இனி உனக்கு மனசு வருது? இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். இனி ராசாத்திய நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் சொன்ன மாதிரி கட்டுக்கோப்பாரு. அவ வீட்டை விட்டு போயிருவா பெரியமா. இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு? யார் இனியா சொன்னா அவ வீட்டை விட்டு போவான்னு? அவ ஏன் மக. அவ இந்த வீட்டை விட்டு போக நான் விட மாட்டேன். பெரியமா, நீயும் அவ வீட்டை விட்டு போற விஷயத்த மறந்துரு. அவ கூட இனி சந்தோஷமா குடும்பம் நடத்துற வேலைய பாரு. இனி அவளை அடிக்கவோ திட்டவோ கூடாது. அவ முகத்துல நான் எப்பவுமே சிரிப்ப மட்டும்தான் பார்க்கணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா கணவன் மனைவியா வாழணும். புரியுதா? அவளுக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் பொல்லாதவளா ஆயிடுவேன். பார்த்து நடந்துக்க இனியா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தான். யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துக்கிட்டா. பெரிய மாவையை மாத்திட்டாளே. இன்னும் 1 மாசத்துல என்னென்ன பண்ண போறாளோ? எந்த வீடா இருக்கும்? அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இங்க சிற்பி சொக்கலிங்கம் வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதோ அந்த வீடுதாம்மா. அந்த கதவு பூட்டிட்டு இருக்காரு அவர்தாம்மா. அவர்தான் சொக்கலிங்கம். தேங்க்ஸ்ண்ணே. ஐயா, இங்க சொக்கலிங்கங்கிறது நான் தான்மா. சொல்லுங்க. என்ன இவ்வளோ வயசான ஆளா இருக்காரு? சிலையை ஒழுங்கா பண்ணுவாரா? அம்மா, நான் வெளியில போகணும். என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஒரு சிலை செய்யணும். என்ன சிலை? அம்மன் சிலை. எத்தனை அடியிலம்மா வேணும்? அடிக்கணக்கெல்லாம் தெரியல. இருங்க. இந்த மாதிரி. ஐயா, ஒரு இந்த சைஸில் ஐயா. ஓ, அது சிறு அடி அம்மன், அங்காள பரமேஸ்வரி. ஆமாங்க ஐயா. கோயிலுக்கு அம்மா? இல்லைங்க ஐயா. அப்புறம் எதுக்குமா சாமி சிலை? அது வந்து இல்லை, அது இங்கே பாருமா, சாமி சிலையெல்லாம் சும்மா பண்ணக்கூடாது. ஏதாவது பூஜை புனஸ்காரம் பண்ண போறீங்களா? இல்லை வீட்டு பூஜாரையில் வச்சு பூஜை பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், பண்ணித்தரேன். அழகுக்கு பண்ணித்தர ஆள் நான் இல்லை. நீங்கள் வேறு இடம் பாருங்கள். ஐயோ, நீங்கள் வேறங்க ஐயா.
சாமி சிலையை யாராவது அழகுக்கு செய்வாங்களா? வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு தான். அப்படியா? சரி பண்ணிக்கலாம்மா. ஆ பண்ணிடுவீங்களா? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் பண்ணியிருக்கம்மா. ஓ, எவ்வளோ பணங்கய்யா? சாமி காரியம்மா, நான் முடிச்சதுக்கப்புறம் பணம் கொடு. ஆ, ஐயா, எனக்கு உடனே வேணும். உடனே எப்படிம்மா செய்ய முடியும்? இல்லைங்கய்யா, அது எனக்கு உடனே வேணும். சரி, அப்போ நைட்டு வந்து வாங்கிக்கங்க. ஆ, சரியா? சரிங்க ஐயா. ம், ரொம்ப வரேம்மா. நன்றிங்க ஐயா. ஏய் ராசாத்தி, பாலாபிஷேகமா பண்ற பாலாபிஷேகம்? நான் அந்த சிலைய மாத்தினா நீ பாலாபிஷேகம் பண்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நீ பண்ண போறது டூப்ளிகேட் சிலைக்கு தான். நான் இன்னைக்கு நைட்டே அதை மாத்தி வைக்க போறேன். ம். இவ்வளோ நாள் உனக்கு எதிரா இருந்த அந்த மரகதம் கூட உனக்கு சப்போர்ட் ஆயிட்டால. இத்தனை நாள் அந்த மரகதத்துக்கு சப்போர்ட்ல இருந்து அடக்கி வாசிச்சிட்டு இருந்தேன். இனி வேற வழியே இல்லை. நான் தான் உனக்கு மெயின் வில்லி. இனி நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாரு.